என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு. அது ஆமா, நீ கேட்டா நிஜம். இன்னொரு 50 வருஷம் கழிச்சு இந்த சத்தியான ஒரு பொருள் இருந்துச்சு யாரா சொல்ல பார்க்கலாம். உங்க பொண்ணும் பையனை மட்டும் நினைச்சுக்குவாங்க எங்க அம்மா ஒண்ணு இருந்துச்சுன்னு. ஒரு 2 மாசம் 3 மாசம் ஒரு வருஷம் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் எங்க போச்சு காணாம போச்சு விட்டுருவாங்க. அப்படித்தானவா? பசியத்தை சாப்பிடுறீங்களா சாப்பிடாத விட்டுறீங்களா? அது மட்டும் ஏன் சாப்பிடுறீங்க? விட்டுற வேண்டியதானே? சொல்லுங்க. 1 நாள் 2 நாள் விட்டுறலாம்ல. போய் வெண்ணத்தை சாப்பிடாத விட்டுறலாம்ல. நீ காலைல இல்லைம்மா, நீங்க எழுறது எப்பயுமே சொல்ல எல்லாருக்கும் ஒரே இதுதான். காத்தால எழுந்தீங்களா அதிகமா வேணாம், வெறும் 10 நிமிஷம் அதுக்கு ஒதுக்குங்களேன். முடியாதவங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு 10 நிமிஷம் அதுக்கு ஒதுக்கு செஞ்சுட்டு மற்ற வேலை செய்ய மாதிரி ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. நான் கஷ்டன்றது என்ன இல்ல இப்ப நான் சொல்றேன், உங்க பையனோ ஒன்னு பொண்ணோ இருக்கு, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தா நல்லது, பிடிக்காத மாதிரி தான் கெட்டது. அது பிடிச்சா என்ன பிடிக்கும் உங்களுக்கு? எதுக்கு அது? அது நீ செஞ்ச கர்மா, அது எல்லா பேரும் வரணும், இந்த மன உழைச்ச பண்ண அனுபவிக்கணும்னு இருக்குது. அது நீ என்ன பண்ண? ஆமா ஆமா இவங்க எல்லாம் சொன்னா நீ உட்காந்து அழுது மாறிடுமா? அது எல்லாரும் எனக்கு தான் எல்லாரும் ஆப்போசிட். பெத்தவங்க ஆப்போசிட், கூட பிறந்தவங்க ஆப்போசிட், கட்டின பொண்டாட்டி ஆப்போசிட், நான் பெத்த புள்ள ஆப்போசிட், என் கூட பழகணுங்க ஆப்போசிட். கடைசியா இங்க வந்து வேலை செஞ்ச வேலைக்கார வரைக்கும் ஆப்போசிட் ஆயிடுச்சு. நான் அப்படி போயிட்டாப்பா. இது எல்லாத்துக்கும் ஒன்று சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் நடக்கிறது தான் இது. அதாவது இப்ப இவனுக்கெல்லாம் எல்லா 5 விதமான ஆப்போசிட் இருக்குது. நீ அனுபவிச்சிருப்ப. இவருக்கு ஒரே ஒரு ஆப்போசிட் இருக்கும், இவங்களுக்கு 2 ஆப்போசிட் இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்க முடியுமா? எல்லாத்துக்கும் எல்லாம் உண்டு. நீ படுற கஷ்டம் உனக்கு பெருசு, நான் படுற கஷ்டம் எனக்கு பெருசு, அவங்களுக்கு படுற கஷ்டம் அவங்களுக்கு பெருசு. ஆனா எல்லாத்துக்கும் உண்டு. நம்ம எடுத்துக்கிற மனசுல தான் இருக்கு. அதெல்லாம் வராது. அப்ப செத்து போயிடலாமா? அதுக்கு உண்டு நேரம் வரணும் இல்ல? அதுக்கு செத்து போயிடலாம் சொல்றீங்களா? அதுக்கும் நீ நினைச்சாலும் சாக முடியாது. நீ நிறைய முயற்சி பண்ணியிருந்தாங்கிற அது நடக்கல பத்தியா? அது புரிஞ்சுங்க. அது நடக்காது. அதுக்குதான் சொல்றேன், அது என்ன இதை தூண்டுது எனக்கு அதான் சொல்றேன். அது என்ன நீ என்ன முயற்சி பண்ணாலும் ஒண்ணு சொல்றேங்க, தெரிஞ்சு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுங்க. இப்போ ஒண்ணு இல்ல, நான் செத்து போயிடலான்னு வண்டியில போறேன், போய் பஸ்ல மோதிடலான்னு போறேன், கை கால் உடஞ்சி போயிடுது, நொண்டி அடிச்சு நல்லா இருக்குமா? சொல்லுங்க. இப்ப நான் செத்து போயிடலாம் தூக்கு மாட்டுங்க, அடுத்துக்குச்சு குரல் போச்சு, என்ன நல்லா இருக்குமா? சரி, மருந்து குடிச்சு செத்தலாம், மருந்து குடிக்கிறேன், உள்ள குடல்லாம் வெந்து போயிடுது, தப்பிச்சுக்கிறேன், அது நியாயமா? அதனால இயற்கையா சாப்பிட்டு அதுக்குள்ள எந்த முயற்சி எடுக்காதீங்க. நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் பின்னாடி பிரச்சனை தான். இன்னும் அதை அனுபவிக்க போற, ஞாபகம் வச்சு செய். மருந்து குடிச்சா குடல் வெந்து போயிட்டா நீ சாப்பிட்டாக்க வவுறுலாம் எரியும். நான் தூக்கு மாட்டேங்க இங்க மாட்டேங்க அடுத்த விஷயம் வச்சு இங்க இருக்கணும், வலிக்கணும், கிளம்பி அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏமா நான் தான் சொன்னேன், எல்லாமே பொய், எல்லாமே பூமி இருக்கிற அத்தனையுமே பொய். நீ அது மெய்யின்னு எடுத்துக்கிற. அப்படியே காப்பாடு நீ ஐயா சொன்ன ஒன்னே புடிச்சுக்க கப்புன்னு. நீ எதுக்கு நீ அது 2 ஏன் நினைக்க? ஒன்னே நினை. அதுதான் நீ அது தூக்கி போட்டு எதுவுமே. நீ பெத்த புள்ள பொய். உன் புருஷனே போய் காணாம போயிட்டான்ல, எங்க போயிட்டான் உன் புருஷன்? இந்த மாதிரி எல்லாம் போறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நினைச்சுக்கிற? அவ்வளவுதான். அது விட்டு இது எனக்கு போக போகுது. அது முன்னாடி வச்சு இது லேட்டா போகுது, அப்படி போய் விட்டுருக்கோம்னு இருக்குது. எல்லாமே வரும். எனக்கு ஒண்ணு இல்ல, ஒருத்த என்ன பண்ணாங்கன்னா அசிங்கமா திட்டி அழு வச்சு பார்த்தா, ஆஹா இந்த போல அழு வச்சு பார்த்தேன் சிரிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி இப்ப என்ன வேதனை பத்தி பாக்குறான்னு நினைச்சிக்கோ. இப்ப இந்த சர்க்கஸ்ல பார்த்தா பப்புன் வேஷம் போடுவான் பாத்துக்கிறீங்களா? அவன் இப்படி அப்படியே எல்லாம் கசாமசான்னு பண்ணுவான், அதை பார்த்து எல்லாம் சிரிக்கும். ஆனா அவனுக்கு அந்த சிரிப்பு, அவனை சிரிக்க வச்சுட்டு அவனுக்கு பாராட்டு. ஆனா அவன் கேவலமா இருந்தாதான் அடுத்தது சிரிப்பான். யோசிச்சு பாருங்க. நல்லதான் சொல்லுங்க. போட்ட போறாங்க. சரி, அவங்களுக்கு ஒதுக்குறது வழி வேற வழி தேருங்க. நம்ம இப்போ
இவ்வளவு பெரிய இடங்குது. ஒரு சின்ன எலி செத்து ஒருத்தாலும் மூணு நாற்று வச்சுன்னு வச்சுக்கோ. ஒண்ணு அந்த செத்து போன எலியை தேடி கண்டுபிடிச்சு தூரமா போடணும், இல்ல நாம தூரமா போயிடணும். ரெண்டே வழிதான் இருக்குது. அது எலியும் தானா போனா நானும் நாத்தடிக்கு வரணும், எப்படி நடக்கும்? ஒண்ணு அந்த அவங்கள விட்டு நீ விலகு, இல்ல அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீ மாறிக்கும். இவ்வளவுதான் விஷயம். அதெல்லாம் எதுவுமே கிடையாதுமா. நான் தான் சொன்னேன், எனக்கு ஒரு நான் என் வீட்டு விட்டு வெளியே வர மாதிரி என் பையன். அதுக்கு நான் ஆண்டவன் உங்களை படிச்சவன் சும்மா விட்டுற மாட்டான். இறைவன் வந்து யார் யாருக்கு எது இருக்குமோ கண்டிப்பா கொடுத்தே தரும், கொடுக்கறதெல்லாம் போக மாட்டான். ஆனா அதுக்குண்டான நேரங்கள் நம்ம பொறுமையா காத்துதான் வேணும். நான் அதான் சொன்னேன், நான் பட்ட கர்மாவை நான் கழிச்சாதான் கழி, இல்லைன்னா யார் கழிக்க முடியும் சொல்லுங்க? பசி எடுத்துருச்சு, நீ விட்டுருங்க. தவிர உங்களுக்கு நல்ல விஷயம் நான் விட்டுடணும். நல்ல ஆஹா பரவாயில்ல எனக்கு ஃப்ரீயா விட்டான்னு நினைச்சிங்க. நல்ல விஷயம் எனக்கெல்லாம் விட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல விஷயம் விட்டுருங்க, விட்டுருங்க. நல்ல விஷயம் நினைச்சிங்க. நீயே அது அப்ப எதுக்கு இப்ப இந்த பாதி நல்லா புரியுமா? நீ அது நல்லது நினைச்சு விட்டுடணும். அது அவங்க போன ஜென்மம் செஞ்ச புண்ணிய கர்மங்கள் அவங்களை காப்பாத்துது. ஆனா அதுவே சர்க்கிள் ஆச்சுன்னா நீங்க பாருங்க, நீங்க ஒரு லெவல்ல நல்லா வருமே, அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. நீ வேணா பாத்துங்க. இல்ல உண்மையாவே அதாவது நான் வந்து சாபமாவோ அதெல்லாம் யாருக்கும் சாபமும் கொடுக்க முடியாது, வரமும் கொடுக்க முடியாது. உண்மையா நல்லா புரிஞ்சுங்க, யாராலையும் யாருக்கும் வரத்தையும் கொடுக்க முடியாது, சாபத்தையும் கொடுக்க முடியாது. அந்த துரோகம் பண்ணி சாபமா வரமா வாங்கினா மட்டும்தான். ஒரு நல்லது பண்ணி ஒரு வரத்தை வாங்கலாம், ஒரு துரோகம் பண்ணி சாபத்தை வாங்கலாம். இதுதான் பண்ண முடியுமா? இப்ப நீ வயிறு எரிஞ்சு சொல்ற என் புள்ள நல்லா இல்லைன்னு உன் மனசுக்கு வர அதான் சொன்னேன். நீ ஐயாவை நம்பு, ஐயாவை நம்பு, கடவுளை நம்பு. ஆனா எல்லாம் பண்ணி இப்பயே அவங்க பேசணும், வேதனை வேணும் வேணும் கீதா உனக்கு. அதுதான் அது அதாவது 3 விஷயம் இது: அன்பு, பாசம், பற்று. பற்றுல மாட்டினுங்கிற இடங்குது. பாசத்துல இருந்தா கூட பரவாயில்ல. இதுக்கு உதாரணம் நல்லா சொல்றேன். இப்போ வந்து உன் கணவன் இருக்கான், செத்து போயிட்டான்ல, நீ அந்த நாள் மீண்டும் வெளியே வந்துட்டான்னு வச்சுக்கலாம். அதே பாசம் வந்து நீ இப்படி சாப்பிடாத உட்காந்து சுருங்கின்னு உருன்னு உட்காந்துதான் பாசம். அதே என் புடிச்ச போயிட்ட நீ செத்து போயிட்டீங்கன்னா பற்று தானே. இப்ப அந்த மாதிரி பிள்ளைங்க போச்சு விட்டுரு, நீ அந்த விஷயம் இதில் போன் மோர் மோர் ரசம் ரசம் வாசம் என்னன்னா இன்னொரு டைம் சப்ளை சரியில்லை. அவங்கள மட்டும் இல்லை தூள் பண்ணிட்டு
அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக வகுப்பு நடைபெறும்.